ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா Realme தரப்பில் இப்போ ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வந்து வெளியே இருக்குது. அதான் வந்து Realme X2 Pro. ஸோ அந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்தமே நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகேடி தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Realme XT Pro. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Realme XT மாதிரி தான் இருக்குது. பட் வந்து சொல்லணும்னா கொஞ்சம் டிசைன் லாங்குவேஜும் அதோட டைமென்ஷனிங் ப்ளஸ் வந்து கேமரா பொசிஷன்ஸ் தான் வந்து மாற்றிருக்காங்க. ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு பில்டுன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.7mm திக்னஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து ரொம்பவே மெல்லிஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே ஸ்லீக்காகவும் நல்லாவும் இருக்குது. ப்ளஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் இங்கே வந்து வெயிட் பேலன்ஸ் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி பின்னாடி கொடுத்துருக்க அந்த கிரேடிங் லுக்கும் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் வைஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் ரொம்ப சாலிடாகவே இருக்குன்னு சொல்லணும். டிஸ்பிளேன்னு பார்க்கல இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 6.5 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மேலே வாட்டர் ட்ராப்லாம் இருக்குது. இந்த டிஸ்பிளேவோட சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்லணும்னா இப்போ வர ட்ரெண்டிங் எதுவான 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட அந்த டிஸ்பிளே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் HDR10 சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி DCI P3 100% கலர் கேமிட் கோடிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் அக்யூரேசி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃப்ளூயிட் டிஸ்பிளேங்கிறனால இங்கே 90 Hz கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது டிஸ்பிளே. ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் மீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு தாறுமாறான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். OnePlus 7Tக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஃபோனும் வந்து ஒரு நல்ல காம்படிட்டிவான ப்ரைஸில் தான் கொண்டாந்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஃபோன்னு இங்கே சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ் பார்க்கல இந்த Realme X2 Proவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு புது ப்ராசரான Snapdragon 855+ ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி 7nm பில்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் ப்ராசர். ஸோ பர்ஃபார்மன்ஸு தாறுமாறாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த Realme X2 Proலையும் எல்லா டாஸ்க்குமே வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்ல முடியும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே GPU சைட் பார்க்கும்போது இங்கே வந்து Adreno 640 GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கெல்லாம் எந்த வித ஸ்டேட்டஸ் லாக் இல்லாமல் ஹையர் ஃப்ரேம் ரேட்ஸில் ஹையர் செட்டிங்ஸில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே ரன் ஆக சொல்லணும். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த Realme X2 Pro வந்து ஒரு பீஸ்ட்னே சொல்லலாம். OnePlus 7T மாதிரி இந்த ஃபோனும் வந்து திக்கே இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக எந்த வித லேகிங் இல்லாமல் ரொம்பவே நல்லாவே இந்த ஃபோன் வந்து வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கலாம். கேமராஸ்ன்னு பார்க்கல இந்த Realme X2 Proவில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 MP கொண்ட Samsung GW1 சென்சார் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து f1.8 அப்பச்சர் லென்ஸோட இது வந்து கப்பல் பண்ணியிருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 MP 2x ஆப்டிக்கல் ஜூம் கொண்ட டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து அதை வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் ஷாட்ஸும் ரொம்பவே அழகாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து ஃபோர்த் கேமரா வந்து 2 MP டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி போர்ட்ரேட் ஷாட் எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க வீடியோ கேப்பபிலிட்டிஸ் பார்க்கும்போது 4K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 720p 960 frames per second சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோவும் இந்த ஃபோனில் எடுக்கிறதுக்கு முடியும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க செல்ஃபி கேமரான்னு பார்க்கல அதே 16 MP f2.0 அப்பச்சர் கொண்ட செல்ஃபி கேமரா தான் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் எடுக்கிற ஷாட்ஸும் நல்லாவே டீசெண்டாகவே வருதுன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் கேமராஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே Realme X2 Proவில் ஒரு நல்ல டீசெண்டான கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. எடுக்கிற ஷாட்ஸும் இப்போ பார்த்த ரிவ்யூஸ் வரைக்கும் ரொம்பவே நல்லாவே இருக்குது. RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனோட பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற வேரியண்ட்டோட வருது. இதுக்கு அடுத்தபடியாக வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஹையர் வேரியண்ட்டான 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இன்னொரு வேரியண்ட்டும் வருது. இதில் நீங்கள் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 64GB வேரியண்ட் வந்து UFS 2.1 சப்போர்ட்டும் அதே மாதிரி 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து UFS 3.0 கொடுத்துருக்காங்க. ஸோ UFS 3.0 வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் இன்னும் ரொம்ப ஸ்மூத் பிளாக் ஃப்ரீயாக இருக்குன்றதை இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக OS அதுக்கப்புறம் UI எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 9 பையில் வந்து ரன் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் Android 10 அப்டேட் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி UI பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து கஸ்டம் யூஐயான ColorOS 6.1 அப்படிங்கிற யூஐயில் வந்து ரன் ஆகுது. இந்த யூஐயும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆட் ஃப்ரீயாகவும் இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குன்னு சொல்லலாம். யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது இப்போ யூஸ் பண்ண Realme ஃபோன்ஸ் வரைக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இங்கே இன்டர்னல்ஸ் ரொம்பவே நல்லாவே ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன்லேயும் வந்து 4000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட் 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலம் சார்ஜிங் பண்ணி முடியும். பட் இந்த ஃபோனில் இருக்க மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னால் கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும் சார்ஜிங் டெக்னாலஜி. இந்த ஃபோனில் வந்து 50 வாட் சூப்பர் VOOC Flash சார்ஜ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 50 வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோனை 33 நிமிஷத்துலேயே வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ண முடியுது. 100% 0 to 100. ஸோ இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற எந்த ஃபோன்ஸும் வந்து சார்ஜ் பண்ண முடியாதுன்றதை இங்கே வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ
இவ்வளோ வேகமாக சார்ஜ் பண்ணிக்கிறனால இந்த 4000 mAh கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ பேட்டரி ட்ரெயின் பண்ணுறது ஆல்ரெடி ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படியும் ட்ரெயின் ஆகினாலும் அதிகபட்சம் நீங்கள் அரை மணி நேரம் சார்ஜ் பண்ணாலும் இந்த ஃபோன் வந்து ஈஸியாகவே சார்ஜ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இது வந்து VOOC சார்ஜர்னால நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கேமிங் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஆகும். ஃபோன் எந்த வகையிலும் ஹீட் ஆகுதுன்னு தான் இங்கே வந்து தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இங்கே கொடுத்துருக்க பேட்டரி டெக்னாலஜி எல்லாம் கம்பேர் பண்ணுவோம் ரொம்ப சூப்பரான ஃபோன்னே சொல்லலாம். கடைசியாக ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த Realme X2 Pro வந்து சைனா லான்ச் ஆகல வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 28,000 அப்படிங்கிற இந்திய மதிப்பில் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதோட பேஸ் வேரியண்டான 6GB RAM 64GB அப்படிங்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனும் கிடையாது. Redmi K20 Pro தவிர அந்த ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 855 தான் இருக்குது. 855+ ப்ராசஸர் கிடையாது. ஸோ ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்க்கையில் வந்து OnePlus 7T கூட பார்த்தீங்கன்னா 38,000. ஏன் அது முந்தின வேரியண்டான OnePlus 7 கூட 30,000 அப்படிங்கிற ப்ரைஸிங் தான் வருது. ஸோ இந்த Realme X2 Pro வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் குவாட் கேமரா செட்டப் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ ஃபோன் ஓவரால் பார்க்கும்போது இது ஒரு நல்ல பேக்கேஜான ஒரு நல்ல பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லலாம். ஏன் இது வந்து OnePlus 7T வந்து ஒரு கில்லர்னே சொல்ல முடியும். அவ்வளோ நல்ல ஃபோன் தான் சொல்ல முடியும். ஓவராலாக பார்க்கும்போது இது நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த Realme X2 Pro ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகடெக் தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.